ஸோ இந்த ரிசார்ட் கம்யூனிட்டியில் நீங்கள் நினச்ச மாதிரி வீடுங்க வரும், பங்களாஸ் வரும், ஃபார்ம் ஹவுஸ் நிறைய வரும். ஸோ அதே மாதிரி அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபாயிலேருந்து பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு உங்கள் கையில் முன்பணம் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்து நீங்கள் பேங்க் லோனில் இஎம்ஐயாக கட்டிக்கலாம். இங்கே இடத்துடன் கூடிய ரிசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்குலேருந்து நம்ம கட்டி கொடுக்குறோங்க. அதான் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலையும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் தான் நம்ம பிளாட்டும் ரிசார்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆன் ரோடில் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் ரிசார்ட்டு கட்டி நீங்கள் வாடகைக்கு விட்டால் நல்ல இன்கம் சோர்ஸ் பார்க்கலாங்க. ஒரு ரிசார்ட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நமக்கு இன்கம் வந்துட்டே இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்டில் காசு கொட்டிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இந்த சைட்டில் உங்களுக்கு அது கிடைக்குங்க. வணக்கம், நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு கான்செப்ட், நம்ம ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு ப்ராஜெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் இப்போ நம்ம அக்கார்ட் ஹவுசிங் வந்து நிறைய ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப்பில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசார்ட் பிளாட்ஸ். சாதாரண ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் பிளாட் வாங்குறதுக்கும் ஒரு ரிசார்ட் கம்யூனிட்டியில் ஒரு பிளாட் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதாவது சாதாரண ஒரு லேஅவுட்டில் வந்து சாதாரணமாக ஒரு வீடுங்க தான் வரும். ஸோ நார்மலாக அந்த க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் க்ரோத்தாக போயிட்டுருக்கும். ஸோ அப்ரிசியேஷனும் உங்களுக்கு கிராஜுவலாக தான் வரும் அது. பட் ரிசார்ட் கம்யூனிட்டியில் பிளாட்ஸ் வாங்கும்போது என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ரிசார்ட் கம்யூனிட்டியில் நீங்கள் நினச்ச மாதிரி வீடுங்க வரும், பங்களாஸ் வரும், ஃபார்ம் ஹவுஸ் நிறைய வரும். ஸோ அதே மாதிரி அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ், ரிசார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் இண்டிவிஜுவல் வீடு கட்டியும் நீங்கள் அதில் ஒரு ஸ்விம்மிங் பூலோட நீங்கள் வீடு கட்டி அதில் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ரிசார்ட் கட்டுறீங்க, ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும்னா நீங்கள் கட்டுற ரிசார்ட்டை ரெண்ட்டுக்கு விட்டு ஒரு மினிமம் ஒரு 30,000-40,000 இன்கமும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பேசிவ் இன்கம் சொல்லுவோம் நம்ம. இப்போ நீங்கள் வாங்குகிற பிளாட்டு ஒரு 2 வருஷத்தில் அந்த ரிசார்ட் கம்யூனிட்டியில் ஒரு 100 காட்டேஜஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 100 காட்டேஜஸ்க்கு நடுவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பிளாட்டு இருந்ததுன்னா ஸோ அதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கோட 1 இல்லைங்க 2 ப்ராஜெக்ட்டுங்க. நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே எதுக்கு வாங்கணும், அதாவது நம்ம சென்னை ஈசிஆரில், அதுவும் பர்டிகுலராக நம்ம சைட் இருக்கிறது மகாபலிபுரம் பக்கத்தில். இந்த ரைட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா மகாபலிபுரம் போயிடலாம். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா முதல்ல மாதிரி கிடையாதுங்க. இப்போ ஈசிஆர் வந்து பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரோடே பார்க்கலாம், அது 6 வழிச்சாலையாக டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மிக பிரம்மாண்டமான பெரிய ரோடு, அதாவது இன்க்ளூடிங் 2 சர்வீஸ் லைனோடு சேர்த்து உங்களுக்கு 8 வழிச்சாலையாக டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வரைக்கும் கனெக்டிவிட்டிங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, மதுராந்தகம் கருங்குழியிலிருந்து பூஞ்சேரி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன்ஃபீல்டு ரோடுன்னு சொல்லிட்டு ஒன்று டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கேருந்தும் நம்ம சைட்டுக்கு ஆக்சஸ் இருக்குது. இது இல்லாமல் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் போகிற ரோடு ஆக்சிஸ்லேயும் நம்ம சைட் இருக்குங்க. நேராக அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ரோடு தான் சென்னை பெரிஃபரல் ரோடுங்க. ஸோ இந்த ஜங்ஷன் தான் பூஞ்சேரி ஜங்ஷன், அதாவது ஓஎம்ஆரும் ஈசிஆரும் ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம் தான் பூஞ்சேரி ஜங்ஷன்னு. ஸோ இந்த லொக்காலிட்டியிலேருந்து நம்ம சைட்டு ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் தான் நம்ம சைட்டு லொக்கேட் ஆகிருக்கு. நான் வந்துட்டோம் நம்ம சைட்டுக்கு. அக்கார்ட் ஹவுசிங்கோட நேச்சர்ஸ் நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஏக்கர்ஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப்புங்க. இது ரிசார்ட் டவுன்ஷிப்பாக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இன் சென்னை நம்ம தான் டெவலப் பண்ணோம் ஒரு ரிசார்ட்டுக்குன்னு ஒரு டவுன்ஷிப்பு. ஸோ இது வந்து ஒரு 6 months முன்னாடி நம்ம லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் இது. ஸோ இங்கே லோ பட்ஜெட்டில் பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது மினிமம் ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு 1 கிரவுண்ட் வரைக்கும் பிளாட் சைஸஸ் இருக்குது. 9 லட்ச ரூபாயிலேருந்து பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு உங்கள் கையில் முன்பணம் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தால் போதும். பேலன்ஸ் வந்து நீங்கள் பேங்க் லோனில் இஎம்ஐயாக கட்டிக்கலாம். இங்கே இடத்துடன் கூடிய ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்குலேருந்து நம்ம கட்டி கொடுக்குறோங்க. அதான் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாலையும் வாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டில் தான் நம்ம பிளாட்டும் ரிசார்ட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் இங்கே கூட்டிகிட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாதம் முன்னாடி லான்ச் பண்ண ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரிசார்ட்ஸு வந்துருச்சு. ஸோ அதில் ஒரு ரிசார்ட் தான் இது. நம்மக்கிட்ட கஸ்டமர் பிளாட் வாங்கினார், நம்ம ரிசார்ட் கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான நல்ல க்ரீனரியான ஒரு சூழலில் நல்ல ஒரு
வில்லேஜ் அட்மாஸ்ஃபியரில் ஒரு ரிசார்ட் கட்டி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வராத நாட்களில் ரெண்ட்டுக்கு விட்டு மினிமம் ஒரு 30,000 40,000 வரைக்கும் இன்கம் சோர்ஸும் நீங்கள் பார்க்கலாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ரிசார்ட்ஸ் நம்ம கட்டி கொடுக்குறோங்க. எல்லாமே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நம்ம கட்டி கொடுக்குற ஒரு ரிசார்ட்டு. நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஃப்ரண்ட்டில் நல்ல ஸ்பேஸ் விட்டுருக்கோம், நல்ல கார் பார்க்கிங்க்கு நல்ல ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மினிமம் ஒரு 1/2 கிரவுண்டு பிளாட்டுங்க இது. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு வித் கார்டனோட நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு ரிசார்ட் கட்டி கொடுக்குறோம். நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பேஷியஸாக நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது இது வந்து ஒரு பெட்ரூம் வித் ஒரு லிவிங் ஏரியாவோட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்மால் கிச்சனும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ரிசார்ட்டுங்க. இது ஒரு பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் இந்த மாதிரி இயற்கையோடு வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சின்ன பிளாட் ஒன்று வாங்கி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடும் கட்டி குடி வந்துட்டாருங்க. அப்சாட் டவுன்ஷிப்பில் இதுதான் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜுங்க. ரிசார்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இண்டிவிஜுவல் வீடு இல்லை இண்டிவிஜுவல் பங்களா இல்லாட்டி இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஹவுஸ் கூட நீங்கள் கட்டி நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி ரெண்ட்டுக்கு விட்டும் ஒரு இன்கம் சோர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியுங்க. நான் ஆன் ரோட் சைட்டுன்னு சொன்னேன் உங்களுக்கு. இதுதான் ஆன் ரோடு பாருங்கள், ஈசிஆர் ஹைவே இது. நீங்கள் பார்க்கலாம் பஸ்ஸு, அதாவது எவ்ரி 24 மணி நேரமும் போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஹைவே மேலே தான் நம்ம சைட்டு. டவுன் ஏரியாங்கிறது நீங்கள் பார்க்கலாம், சுற்றி வீடுங்க, கல்யாண மண்டபம். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே பிஸியாக இருக்கிற ஒரு ஹைவே தான் இது. இந்த ஹைவேல ஈசிஆர் ஹைவேல ஆன் ரோடில் நீங்கள் பார்க்கலாம், அப்படியே பார்க்கலாம். எனக்கு அப்படிங்கிற ரைட்டில் தான் இதுதான் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ ஹைவேல ஆன் ரோடில் இருக்குது நம்ம சைட்டு. இப்போ நம்ம சைட்டு உள்ளே போவோம், உள்ளே என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரில் பார்ப்போம் வாங்க. சைட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 10 ஏக்கர்ஸில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப்புங்க இது. உள்ள அம்யூனிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால் ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் கிராண்டாக ஆர்ச் 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுக்குறோம். பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே நல்ல ஹைவே ஸ்டாண்டர்டில் நல்ல பிளாக் டாப் ரோட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இபி கனெக்ஷன், ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே 3 ஃபேஸ் இபி கனெக்ஷனோட கொடுத்துட்டோம். என்ன தான் ஆன் ரோட் சைட்டாக இருந்தாலும் நல்ல, அதாவது காட்டேஜஸ்க்கு தேவை, நல்ல க்ரீனரி தேவை. ஸோ அப்படி இருக்கையில் அதனால தான் நம்ம இங்கே நல்ல அவென்யூ பிளான்டேஷன் நிறைய வச்சுருக்கோம். ஸோ நீங்களே பார்க்கலாம், அதையும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொட்டு நீர் பாசனம் எல்லாமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பிளான்டேஷனுக்கு கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய இன்னொரு அடிஷ்னல் அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்க் ஏரியா டெவலப் பண்ணுறோம், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா, சிட் அவுட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அது டெவலப் பண்ணுறோம். காமனாக கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ், இன்டோர் கேம்ஸ் அண்ட் அவுட்டோர் கேம்ஸ் நிறைய டெவலப் பண்ணுறோம். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு உண்டான எல்லா ஸ்போர்ட்ஸும் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். இப்போ அவுட்டோர் கேம்ஸ் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பிட்ச்சு நீங்களே பார்க்கலாம், இங்கே டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். வாலிபால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால்னு சொல்லிட்டு பிக்கில் பால் கோர்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அவுட்டோர் கேம்ஸு நம்ம டெவலப் பண்ணி கொடுக்குறோம். நியர்லி ஒரு 10 கேம் கிட்ட. அது இல்லாமல் ஓப்பன் ஏர் தியேட்டர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உள்ளே பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இன்டோர் கேம்ஸ் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 10க்கு மேலே இன்டோர் கேம்ஸு, அதாவது பில்லியர்ட்ஸு, ஸ்னூக்கர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரம் போர்டு, டேபிள் டென்னிஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்டோர் கேம்ஸும் நம்ம உள்ளே கொடுக்குறோங்க. ஈவன் நீங்கள் பிளாட் வாங்கினீங்கன்னா கூட இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இங்கே மினிமம் ஆஃப் கிரவுண்ட்லேருந்து 2 கிரவுண்டு வரைக்கும் இங்கே பிளாட் சைஸஸ் இருக்குங்க. அதாவது 1/2 கிரவுண்டு இங்கே வாங்கினோன்னா 25 லட்ச ரூபா இருந்தால் போதும். முன்பணம் கிடையாதுங்க. மொத்தம் 1/2 கிரவுண்டோட ஆன் ரோடில் நம்ம கொடுத்துட்ருக்கிற நம்ம சைட்டில் 1/2 கிரவுண்டோட ப்ரைஸே 25 லட்ச ரூபா தாங்க. அது மட்டும் இல்லை, லோ பட்ஜெட்டில் வேணுன்றவங்களுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச அந்த சைட்டில் கூட லோ பட்ஜெட்டில் பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், காட்டேஜஸும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம அங்கே பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் காட்டேஜஸ் நிறைய வருங்க. இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபரில் தான் இருக்கும், இன்னும் லான்ச்சிங் கூட பண்ணல. ப்ரீ லான்ச் ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 60 பிளாட் கிட்ட புக் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் ஆன் ரோடில் இருக்கிறதுனால இங்கே நீங்கள் ரிசார்ட்டு கட்டி நீங்கள் வாடகைக்கு விட்டால் நல்ல இன்கம் சோர்ஸ் பார்க்கலாங்க. ஒரு ரிசார்ட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம். அதாவது மினிமம் ஒரு 50 லட்ச ரூபா இடத்துடன் கூடிய ரிசார்ட் நம்ம கொடுக்குறோங்க. இங்கே மந்த்லி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 50,000, 40,000 to 50,000 உங்களுக்கு ரெண்டல் இன்கமே கிடைக்கும். ஈவன் நீங்கள் சிட்டியில் போயிட்டு 1 கோடி ரூபா ஒரு ஃப்ளாட் வாங்கினா கூட 25,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ரெண்ட் வராது. ஸோ அப்படி இருக்கையில் ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு பேசிவ் இன்கமாக உங்களுக்கு ஒரு 50,000 மாதம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இல்லை 2 காட்டேஜை கட்டுங்க, மாதம் 1 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிங்க. ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே சம்பாதிக்கலாங்க. ஸோ ஒரு பேசிவ் இன்கம், அதாவது வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி
நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நமக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும், நம்ம அக்கௌண்ட்டில் காசு கொட்டிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இந்த சைட்டில் உங்களுக்கு அது கிடைக்குங்க. ஸோ இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், அக்கார்ட் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. அதனால் நீங்கள் பேங்க் லோன் கூட போகலாம். இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் கூட இருக்குங்க. ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன், டைரக்ட் நம்பருங்க. நீங்கள் எனக்கே கால் பண்ணுங்கள், சைட் விசிட்டை புக் பண்ணுங்கள். வாங்க, உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புங்க. இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க.